திமுக அமைச்சர்கள் சொன்னாலே கொஞ்சம் கோளாறு பிடிச்சவங்க தான். ஒன்று ஆபாசமாக பேசுவாங்க, இல்லை அறிவில்லாத்தனமாக பேசுவாங்க. ரீசெண்டாக அன்பில் மகேஷ் ஒரு பேட்டி கொடுத்ததில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அரசியலுக்கு வந்த உடனே முதலமைச்சர் ஆகிறதுக்கு இது ஒன்றும் பாஸ்ட் புட்டு கிடையாது அப்படின்னு. ரெண்டாவது, 100 நாள் ஒருத்தரோட படம் ஓடிச்சு அப்படிங்கிறதுக்காகவே அவர் முதலமைச்சருக்கு ஆகிறதுக்கு தகுதியானவர் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் கேட்குறேன், உதயநிதி ஸ்டாலின் ஓடாத படங்களை நடித்து துணை முதல்வர் ஆகும்போது ஓடின படங்களை நடித்த விஜய் ஏன் முதலமைச்சர் ஆகக்கூடாது? அது மட்டும் இல்லை, இவங்க பேசுகிற டோன் எப்படி இருக்குன்னா, இந்த முதலமைச்சர் பதவி, துணை முதலமைச்சர் பதவி, இதெல்லாம் இந்த திமுகவுக்கு மட்டுமே சொந்தமான பதவிகள். அவங்களுக்கு யாரோ பட்டா போட்டு கொடுத்த ரீதியிலே பேசுகிறாங்க. தலைவரை தேர்ந்தெடுக்கிறது யார்? மக்கள். மக்கள் ஒருத்தன் முதலமைச்சர் ஆகணும்னு இன்னைக்கு நினச்சா அவன் முதலமைச்சர் ஆவான். அதுதான் மக்களோட சக்தி. இவங்க எப்பவுமே இந்த திமுக அமைச்சர்கள் மக்களை மையப்படுத்தியே பேச மாட்டாங்க. அவங்க திமுக சொத்தை சம்மந்தப்படுத்தி மையப்படுத்தி மட்டும்தான் பேசுவாங்க. மக்கள் தீர்மானித்தா எதை வேணாலும் மாற்ற முடியும். ஃபாஸ்ட் ஃபுட்டு கடையாக இருந்தாலும் சரி, 100 நாள் சினிமாவாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் மாற்ற முடியும். இந்த மாதிரி ஆணவம் உள்ள அறிவு கட்ட பேச்சுக்கு 2026 மக்கள் தகுந்த பதிலடி கொடுப்பாங்க இந்த திமுகவுக்கு.